மிகப்பெரிய பாடங்களை, மிகப்பெரிய வலிகளை, மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை எல்லாம் நாங்க எதிர்கொண்டிருக்கோம். கேப்டனும் நானும் நடிகராக இருந்த வரைக்கும் வெறும் சினிமா துறையில் மட்டுமே நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கேப்டன் எல்லாருக்கும் பொதுவானவராக, எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவராக இருந்தார். எப்போது கேப்டன் கட்சி என்று வந்தாரோ அப்ப அத்தனை பேரும் கேப்டனுக்கு எதிராளியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டே கேப்டன் தன்னுடைய பயணத்தை திரையுலகிலும் சரி அரசியலிலும் சரி பயணிச்சாரு. அதற்கான வெற்றியை மக்களும் கொடுத்தாங்க. என்ன ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு செட்பேக், கேப்டனுடைய ஹெல்த்ல ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஐயம், இது எப்படி இவங்க வழி நடத்த முடியும், எப்படி இது செல்லும் அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், கேப்டனுடைய ஆணைக்கிணங்க அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நாங்க ஒவ்வொரு நாளும் தொடங்குறோம். இப்ப கூட பிரஸ் மீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்ப லைவ்ல கேப்டன் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவருடைய வழி நடத்தலின்படி, அவருடைய ஆணைக்கிணங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடைசி வரைக்கும் இயங்கும். எங்கள் கழக தலைவர் நிச்சயமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். எல்லா சவால்களையும் நீங்க கேட்டீங்க, என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு. என்னெல்லாம் ஒரு இந்த எங்கேஜ்லயே 100 ஆண்டு காலத்திற்கு வர வேண்டிய அனுபவத்தை அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக, பக்க பலமாக இருந்து இன்னைக்கு நாங்கள் இன்னும் சக்தி கொண்டவர்களாக இயங்க அந்த வழிகள் எங்களை வலிமையாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக 2011 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்ட வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த போது முதல் தேர்தலில் 8.33 அதுக்கு அடுத்து 10.38% வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியா தெரிஞ்சது. 2011க்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதுல சேராதது. அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள், அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்திச்ச துரோகங்கள், எதிர்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகுல குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலை கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வலிதான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லயும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனா கேப்டன் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார். ஆனா கூட்டணி வச்சோம், எதிர்கட்சி தலைவரான ஆனோம். அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல. எப்பவுமே அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒண்ணுதான் வரலாறா இருக்கும். நாம சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது. அதனால இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் பார்த்துட்டோம், தோல்விகளையும் பார்த்துட்டோம். இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம். அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.